சென்னை தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புத்தக கட்டுனர் கைத்தொழில் கலைஞர்கள் அரசு வேலைவாய்ப்பு கடந்த சில ஆண்டுகளாக முடக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். பட்ஜெட்டில் தங்களது கோரிக்கை குறித்து அறிவிப்பு வெளியாகாததை கண்டித்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. சென்னை தலைமை செயலகத்தில் பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் தற்பொழுது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 2016 முதல் 2025 வரை படித்து முடித்த புத்தக கட்டுனர் கைத்தொழில் கலைஞர்கள் அரசு வேலைவாய்ப்பு அவர்களுக்கான அந்த அரசு வேலைவாய்ப்பு என்பது கடந்த சில வருடங்களாக முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். மேலும் தமிழ்நாடு நிதிநிலை அறிவிப்பில் தங்களது கோரிக்கை குறித்த எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகாததை கண்டித்து தற்பொழுது தலைமை செயலகம் முன்பு அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். உடனடியாக அங்கு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் கூறும்பொழுது, எங்களது துறையை கையில் வைத்துள்ள முதலமைச்சர் தங்களை கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரை சந்திக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும், சந்திக்க மறுத்தால் தொடர் போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டங்களை முன்னெடுப்போம் என்ற ஒரு எச்சரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் தற்போது தலைமை செயலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை அழைத்து சென்று அதற்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த வாகனம் நிறுத்தும் இடத்தில் அவர்களை அமர வைத்திருக்கிறார்கள். சுமார் 15க்கும் மேற்பட்ட பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் தலைமை செயலக வாயில் முன்பு இந்த பரபரப்பான சூழலானது நிலவியதை நாம் பார்த்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சரை சந்திக்கும் வரை அவர்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்கிற ஒரு வலியுறுத்தலை வைத்திருக்கிறார்கள். முதல்வரை சந்தித்து தங்கள் கோரிக்கை தொடர்பாக அவரிடம் பேச வேண்டும் என்றும், மேலும் அந்த அரசு வேலை வாய்ப்பு என்பதை அவர்களுக்கு உறுதி செய்யும் வகையில் பதில் கிடைத்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்றும், இல்லை என்றால் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருப்பதாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் தற்பொழுது கூறியிருக்கிறார்கள். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.